ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது. வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே உலகின் இயல்பு நிலையாகும் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்துவிடு. அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளும் மனம், தன் வாழ்க்கைக்கு ஏற்ற தக்க துணை மற்றும் தன் அறிவுரைகளை கேட்டு நடக்கும் பிள்ளைகள் ஆகிய மூன்றையும் பெற்றவன்தான் வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தை அடைகின்றான். ஆனால் இப்படிப்பட்ட சொர்க்க வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே சாயப்பா என்று நீ ஏங்குவது உனக்கு ஏற்புடையது அல்ல. உண்மையில் தனிமையில் நீ வாழுகின்றாய் பார். இந்த வாழ்க்கைதான் மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாழ்க்கையாகும். ஏனென்றால் தனிமையில்தான் உன்னை நீ யார் என்று உன்னாலேயே அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதனால் நீயும் அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான். மிக பெரிய குரு மந்திரம் என்ன என்பது உனக்கு தெரியுமா? உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னையே அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உனது ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்களா என்ன? மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என்று என்றுமே எதிர்பார்க்காதே. நீ மற்றவருக்கு ஏற்றிவிடும் ஏணியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் சூழ்ச்சி செய்யும் சகுனியாக இருக்கக்கூடாது. சில மோசமான சூழ்நிலைகளை உனது வாழ்வினில் நீ கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை அதிகம் தேவைப்படுகிறது. இத்தகைய மன வலிமையை நீ பெறுவதற்காகத்தான் பல சோதனைகளை உனக்கு நான் தந்துள்ளேன். இந்த சோதனையிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்பதை ஆராய்ந்து அதனை இனி வரும் காலத்தில் பின்பற்றி உன் வாழ்க்கையில் முன்னேறுவதுதான் உனது வேலையாகும். உன்னை செதுக்கிக் கொள்ள ஒளி ஏதும் உனக்கு தேவையில்லை. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களுமே உனக்கு போதும். நீ இப்பொழுதெல்லாம் பழைய மாதிரி இல்லை, மிகவும் மாறிவிட்டாய் என்று சொல்பவர்கள்தான் உனது இந்த மாற்றத்திற்கே காரணமாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் உனது வாழ்வினில் யார் என்று ஆராய்ந்து அவர்களிடம் இருந்து தள்ளியே இரு. அதுதான் உனக்கும் உனது குடும்பத்தின் சந்தோஷத்திற்கும் நல்லது. ஏனென்றால் நீ நன்றாக வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள். உனது வாழ்க்கையானது வறண்டுவிட்டால் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். எங்கே நீ பணத்திற்காக அவர்கள் வீட்டின் வாசல் முன் நின்று விடுவாயோ என்று. இப்படிப்பட்ட மனிதர்கள் உனக்கு தேவைதானா என்று யோசித்து செயல்படு. பல நேரங்களில் இந்த மனிதர்களும் இந்த கொடையும் ஒன்றுதான். ஏனென்றால் தேவை என்றால் இந்த கொடையை தூக்கி பிடிப்பார்கள், இல்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள். ஆரம்பத்தில் சுவாரஸ்யம் அளிக்கும் எந்த உறவுகளுமே உனது இறுதி பயணம் வரை உன்னுடன் வரப்போவதில்லை என்று இன்று உணர்ந்தாய் அல்லவா? பின்பு ஏன் இந்த உறவுகளுக்காக வீணாக கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றாய்? குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, மொத்தத்தில் இரண்டும் இல்லாத ஊரே இல்லை. அதனால் உனது வேலையை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இவர்களை எல்லாம் கண்டும் காணாமலும் செல்வதுதான் உனக்கு நல்லது. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவரின் நல்ல செய்கைக்காக மனதார வாழ்த்து. பிறரை வாழ்த்தும் போது இறைவனால் நீயும் வாழ்த்தப்படுகின்றாய். உனது வாழ்வும் சிறப்பாகின்றது என்பதனை உணர்ந்து செயல்படு. கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருள்களை கொண்டு மிக அழகாக பயன்படுத்தி விடுவார். உடைந்த மேகங்கள் தானே மழை பொழிகின்றது. உடைந்த நிலம் தானே உழும் வயலாகின்றது. உடைந்த நெல் தானே மண்ணில் புதிக்கும் விதையாக மாறுகின்றது. உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கும் வாழ்க்கை கொடுக்கின்றது. அதுபோலதான் எப்பொழுதாவது உனது மனமானது நொறுங்கி இருந்தால் என்னை நம்பு, உன்னை கடவுள் மிகப்பெரிய விஷயத்திற்காக தயார்படுத்துகின்றார் என்று.
அதனால் இனியாவது உனது மன கஷ்டங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் சந்தோஷங்களை மட்டுமே பகிர்ந்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நேர்மறையான எண்ணத்தோடு நான் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களையும் முழுவதுமாக நீ கேட்டுவிட்டாய் என்று நான் நம்புகின்றேன் பிள்ளையே. நாளை வெள்ளியில் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. அந்த அதிசயம் உன்னையும் உன் குடும்பத்தையுமே மாற்றப் போகின்றது. இதுவரை இல்லாத பேரின்ப சந்தோஷத்தை பெறப்போகின்றீர்கள். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.